வணக்கம் நேயர்களே. ஹலோ உங்களுடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆயக்கலைகள் அயல் நாட்டில். ஆம், பாரம்பரியம் மிக்க நமது கலையையும் கலாச்சாரத்தையும், அதன் பாரம்பரியம் துளியும் மாறாமல் பாரம்பரியம் மிக்க இசை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் கடந்த 25 ஆண்டுகளாக இன் பேஷன் ஆஃப் பர்சூட் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துடன் ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆர் ட்ரினிட்டி சென்டர் ஃபார் மியூசிக் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி குழந்தைகளுக்கு, அயல்நாட்டில் வாழும் இந்திய குழந்தைகளுக்கு அவர்களுடைய வேர்கள் மறந்து விடாமல் இருக்க, அந்த வேர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள உதவும் ஒரு கருவியாக இயங்குபவர் அனுராதா ஸ்ரீதர் அவர்கள். இவர் ஒரு அற்புதமான வயலின் இசை கலைஞர். அது மட்டுமல்லாமல் உலக இசை அரங்கில் தமக்கென ஒரு முத்திரை பதித்து வரும் அற்புதமான வயலின் கலைஞர். அது தவிர ஒரு தலைசிறந்த குரு என்றும் சொல்லலாம். 25 ஆண்டுகளாக அவர் ஆரம்பித்த அந்த பள்ளியில் பயின்ற மாணவர்களுடன் இந்தியாவிற்கு வந்து அவருடைய குருவுக்கு காணிக்கை செலுத்தும் முகமாகவும் அவர்கள் கற்றுக்கொண்ட வித்தையை இந்தியர்களுக்கு வழங்கவும் இன்று இந்தியாவில் வந்திருக்கும் அவரை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். அவரை சந்திப்போம். அயல் நாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்றார் அப்படிங்கறதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய நேயர்களை சந்திப்பதில். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமிக்க இசை குடும்பம். சத்குரு தியாகராஜரோட சிஷ்ய பரம்பரையில் வந்த குடும்பம் உங்களோடது. லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம் அவர்களுடைய புதல்வி நீங்க. லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய இணைந்து அவர்கள் பல கச்சேரிகள் செய்திருக்கிறார். உங்களுடைய ஆரம்பம் பார்த்தோம்னா அம்மாவோட தான் நீங்க வாசிச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல போலாம். என்னோட குரு நீங்க சொன்ன மாதிரி லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம். அவ லால்குடி ஸ்ரீ ஜி ஜெயராமன் வயலின் மேதை அவருடைய யங்கர் சிஸ்டர். நான் அம்மாட்ட தான் முழுக்க கத்துண்டேன். அம்மா வந்து முதல்ல அவரோட ஃபாதர்கிட்ட கத்துண்டா. வாலாடி கோபாலையருங்கிறது என்னோட தாத்தா. அவர்கிட்ட முதல்ல கத்துண்டு அதுக்கப்புறம் அண்ணாவோட சேர்ந்து லால்குடி மாமாவோட சேர்ந்து நிறைய கச்சேரி பண்ணி அவர்கிட்ட சிஷ்யா இருந்தா. ஸோ என்னோட தாத்தாவோட தாத்தா ராமையர் டிரெக்டா தியாகராஜ சுவாமிகள்கிட்டேருந்தே கத்துட்டுருக்கான். ஸோ அந்த பரம்பரையில் வந்தது எனக்கு என்னோட பெரிய பாக்கியம். நிச்சயமா. உங்களுடைய முதல் கான்சர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வயசுல நடந்தது? சின்ன சின்ன கான்சர்ட்ஸ் முதலையே கொடுக்க ஆரம்பிச்சு. கான்சர்ட்னு இல்லை, ஒரு பாட்டு 2 பாட்டு இப்படி வாசிக்கிறதா. ஒரு ஃபார்மலாக ஒரு 3 மணி நேரம் கச்சேரி ஒரு ராகம் தான பல்லவியோட அப்படிங்கிறது வந்து 11 வயசுல அம்மாவோட சேர்ந்து பண்ணினேன். அது இங்கே பாலசுப்ரமணிய சங்கீத சபான சாஸ்திரி ஹாலில் நடந்தது. அந்த கச்சேரி எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் அரங்கேற்றமா நடந்தது. அரங்கேற்றம் மாதிரி. அது வந்து ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா உங்களோட இசை பயணத்துக்கு. கரெக்ட். அதுக்கப்புறம் அம்மாவோட இணைந்து பல கச்சேரிகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கின் பல இடங்களிலும் நீங்க போய் வாசிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் என்ன வந்து மறக்க முடியாத அனுபவங்களை எது தந்தது உங்களுக்கு? அதுல நீங்க கற்றுக்கொண்டது என்ன? அம்மாட்டேந்து நிறைய சங்கீதம் ஒண்டி கத்துக்கல, ஒரு சின்சியரிட்டி, ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டோம்னா அது எப்படி வந்து முழுமையாக போடுறது, அதை வந்து எவ்வளோ அதில் அம்மா காமிக்கிற ஆர்வம் நம்மளுக்கும் அது ஒரு கண்டேஜியஸாக ஆகிடும். அவள் இவ்வளோ ஆசையாக அதை பண்ணும்போது நம்மளும் அதை பண்ணுவோம். ரொம்ப மெட்டிகுலஸாக எல்லாம் பண்ணுவாள். ஹார்ட் ஒர்க்கிங், டிசிப்ளின்ட், எதையுமே ஒரு ஸ்ரத்தான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணுவாள். ஸோ இதெல்லாம் நிறையா மியூசிக்கை தவிர மற்ற விஷயங்கள்லாம் நேர்மையா இருக்கிறது, குரு பக்தியோட இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் அம்மாட்டேந்து கத்துட்டுருக்கேன். அதெல்லாம் எனக்கு அதுதான் என்னை ஷேப் பண்ணியிருக்கு, என்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அதுதான் நான் என்னோட குழந்தைகளுக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா. ஏன்னா பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஐ திங்க் அதுதான் உங்களோட தாரக மந்திரமா செயல்பட்டு இருக்கு இல்லையா பெண் புலத்துல. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு நீங்க போனதுக்கு பிறகு நீங்க ஒரு MBA ஃபினான்ஸ் கிராஜுவேட், நல்ல வேலையில இருந்தீங்க. ஆனா அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு மியூசிக்ல நிச்சயமா நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த மியூசிக்கை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் ஒரு பெண்ணா உங்களை வந்து அப்படி பார்க்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் தர வேலையை உதறி தள்ளிவிட்டு இசையை தேர்ந்தெடுப்பதற்கு, அதாவது இசையை வந்து நீங்க வாசிக்கிறதோட மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டதான காரணம் என்ன?
நான் இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன். பிறந்ததுலேருந்தே சங்கீதம் தான் முழுமையாக கற்றுண்டது. அம்மாவுக்கு வந்து நான் மேல் படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால என்னை வந்து வெறுமன சங்கீதத்தில் விடாமல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா. அதுக்கப்புறம் மேலே படிக்கிறதுக்கு அமெரிக்கா போனேன். போயிட்டு ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணினேன். ஆனால் அதில் வந்து ஒரு மனசு திருப்தியோ ஒரு நிம்மதி இல்லை. நம்ம வந்து நம்மளோட சங்கீதத்துக்காக நம்ம இன்னும் நிறையா பண்ண இருக்கு. இவ்வளோ கத்துண்டு நம்ம அதை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஒரு இது எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கும் வந்து ஃபேமிலியில் குழந்தை வந்த அப்புறம் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஜஸ்டிஃபைட் டு கம்ப்ளீட்லி லெட் கோ. ஒரு கரியரை விட்டுட்டு நான் இன்னொரு கரியருக்கு இந்த மியூசிக்குக்கே எடுத்து வந்துட்டேன். ஆனால் அதில் நான் திரும்பியே பார்க்கல அதுக்கப்புறம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு மனசு நிம்மதியும் நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் வந்தது அதுக்கப்புறம் தான். அது எனக்கு ஒரு முழுமையா இருக்கு. இப்போ மனசு நிறைஞ்சிருக்கு அதை பண்ணினதுனால. அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ட்ரினிட்டி சென்டர் ஃபார் மியூசிக் அப்படின்னு ஒன்று தொடங்கி அதுல வந்து எத்தனையோ குழந்தைகள். இதுல முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அயல்நாட்டில் வாழும் இந்திய குழந்தைகள். ஏன்னா அங்க வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் மெனி. இங்க வந்து நம்ம பிறந்த வயசுல அன்னில இருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம புழங்கிண்டே இருக்கிற காலம் அது, இடம் அது. ஆனா அங்க அப்படி இல்லை. நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஒரு பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வத்தோட எத்தனை பேர் வராங்க? நிறைய இருக்கு. அதாவது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் என்ன பண்ணினேன்னா ஒரு செலக்டடாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சங்கீதத்தில் முன்னுக்கு வரணும், நம்மளோட கல்ச்சரை வந்து அங்கேயும் கண்டினியூ பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கிற ஃபேமிலிஸ், ஆர்வமாக இருக்கிற குழந்தைகளை தேர்ந்தெடுத்து நான் அவளுக்கு சொல்லித்தரேன். அவளுக்கு வந்து இந்த மியூசிக் ஒண்டி அதில் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்கில்ஸும் அதில் நான் எப்படி என்னோட குருட்டேந்து எல்லாம் கற்றுண்டேனோ அந்த மாதிரி அவளுக்கும் அது அமைஞ்சிருக்கு. அவளுக்கு நம்மளோட சங்கீதத்தோட நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்மளோட ரிலிஜன், நம்மளோட லாங்குவேஜஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள், பெரியவாளை பார்த்தா எப்படி அட்ரஸ் பண்ணணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கல்ச்சர் அவளுக்கு அங்கே சங்கீதம் மூலமாக கிடைக்கிறது. அதனால நிறைய பேருக்கு அதில் ஆர்வமாக குழந்தைகளை அதில் இமர்ஸ் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அமெரிக்காவில் ஒரு ஒர்க் எத்திக்ஸ், அது மாதிரி ஒரு எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒரு சின்சியரிட்டி அதோடையும் அவள் இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கு அவளுக்கு சொல்லித்தரது. நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்க அம்மா உங்களுடைய குருவா அமைந்ததுல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு எளிதா இருந்திருக்கும். I mean, it would have been natural. பட் இதை வந்து நீங்க ஒரு அடுத்த குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது, அண்ட் இந்தியாலே இப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா ஸ்கூல் படிப்போட சேர்ந்து ஒரு பாட்டையோ டான்ஸையோ கத்துக்கணுங்கிற போது குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சஸா இருக்கு. ஆனா உங்களோட ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அது வந்து ஒரு ரிகர் ஓரியன்டட்னு சொல்லலாம். ஒரு ரிகரஸ் ட்ரைனிங் மெத்தட்ல இன்ஃபேக்ட் ரொம்ப அப்படியே சங்கீத ஞானம் இல்லாதவா கூட ஒரு முழு முயற்சியோட ஒரு 100% எஃபர்ட் அவளால போட முடிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கலைஞராக முடியும் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ ஹவு டிஃப்ரெண்ட் யுவர் ஸ்டைல் இஸ்? நான் வந்து ரொம்ப நன்னா சங்கீதம் வரவாளை ஒண்டி எடுத்துன்னு நம்ம சொல்லி தந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப சந்தோஷம்தான். அது மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கா. பட் சங்கீதம் வரல, ஆனா ஆர்வத்தோட கத்துக்கணும்னு வர குழந்தைகளுக்கு நான் சொல்லித்தரது ரொம்ப எனக்கு ஒரு விருப்பமான ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு அவென்யூ, அவளாலையும் முடியும், நம்மளுக்கும் ஒரு சேலஞ்ச். இவாளுக்கு எப்படி சொல்லித்தரது, இவாளுக்கு எப்படி இந்த ஞானத்தை உண்டாக்குறது, அந்த ஒரு சேலஞ்ச் அதை எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னோட மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப சங்கீதம் தெரிஞ்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு மேலிருந்த வாரியா சொல்லித்தராம ரொம்ப டீட்டெயில்டு ஓரியன்டா டு கோயிங் இன் டு த ரூட்ஸ் ஆஃப் த மியூசிக் அப்படிதான் நான் சொல்லி தந்துருக்கேன். ஸோ அந்த விதத்தில் என்னோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது அங்கே நான் அமெரிக்காவில் சொல்லித்தரதுனால கூட அது டெவலப் ஆகிருக்கலாம். அங்கே எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவர் அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால அதோட ரீசனாகவும் இருக்கலாம். அதனால அந்த வேரியேஷன் இருக்கு. இங்கேனா இப்படி புரிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். அங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து சொன்னா அந்த குழந்தைகளுக்கு அது இன்னும் ஆர்வத்தோட கத்துக்கிறா. அதனால தட் இஸ் டிஃபரெண்ட். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்ன ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, மதுரையிலிருந்து ஜெயந்தி ராகவேந்திரன் பேசுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னம்மா?
அதாவது மிடில் கிளாஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி மியூசிக் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா இல்லாம ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆசை இதெல்லாம் படிக்கணும்னு. சரி. சங்கீதம்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் கத்துறோம். ஆனா எங்களால ரொம்ப நிறைய எல்லாம் செலவழிக்க முடியாது. சரி. அதுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோட யாராவது பண்ண மாட்டேங்கிறா யாருமே. யாரை கேட்டாலும் 1500 2000 அதெல்லாம் எங்களை மாதிரி உள்ள மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் அதெல்லாம் செலவழிக்க முடியறது இல்லை. சரி, ஓகே. உங்களோட நியாயமான கேள்வி. சோ இதற்கு வந்து என்ன பதில் சொல்றீங்க? சங்கீதங்கிறது இப்போ என்னோட ஃபேமிலியில் எடுத்துட்டேன்னா நிறைய உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லித்தரோம். குருதட்சணையே வாங்கிக்காம சொல்லித்தரது ரொம்ப வசதியானது. சில சமயத்துல அது குருதட்சணை வாங்கிக்காதனால அதோட மதிப்பு தெரியாம போயிடுறது. அதனால ஓரளவுக்கு அதுக்காக ஒரு ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு அந்த மாதிரி கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன வசதி பண்ண முடியுமோ நான் பர்சனலா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். நிச்சயமா. அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிற நிறைய குரு இருக்காங்கம்மா நம்ம இந்தியாலயும். அதனால நிச்சயமா நீங்க வந்து எங்களோட தொலைக்காட்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இவங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணையும் உங்களுக்கு தரோம். நீங்க காண்டாக்ட் பண்ணி தேவையான தகவலை நீங்க பெறலாம். ரொம்ப நன்றிமா அழைச்சதுக்கு. நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதாவது ஒரு ஃப்ரீயா ஏதாவது கிடைக்கிறது அப்படின்னா அதோட மதிப்பு வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரீயா தானே சொல்லி கொடுக்குறா. ஏன்னா நான் உங்களோட இதை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப உறுத்தலாவே பட்டது. அதாவது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அந்த மாதிரி நானும் மியூசிக் கத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வராம ஒரு சின்சியரா இதை வந்து ஒரு படிப்பு மாதிரி, நீ எப்படி காலேஜுக்கு போறியோ, இன்ஜினியரிங் படிக்கிறியோ இல்ல டாக்டருக்கு படிக்கிறியோ அந்த மாதிரி நீ எண்ணத்தோட மியூசிக்கையும் படிக்கவா, அந்த மாதிரி படிக்க வந்தாதான் நான் கத்துத்தர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஏற்படுத்திடுறீங்க இல்லையா? எனக்கு வந்து அவளோட உழைப்பும் அவளோட ஆர்வம் தான் முக்கியம். அவ வந்து ஃபீஸ் கொடுக்கறாளா இல்ல வந்து அவளுக்கு டேலண்ட் இருக்காங்கிறத நான் பாக்குறது இல்ல. பேரண்ட்ஸும் அவளை சப்போர்ட் பண்ணி அதுக்காக டைம் கொடுக்கறாளா, அதுதான் எனக்கு வந்து எனக்கு திருப்தியா இருக்கு. அது நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு அதுதான் திருப்தியா இருக்கு. நிச்சயமா. சோ the commitment from the whole family, correct, that is what you expect இல்லையா? இது வந்து நீங்க ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட பாக்குற மாதிரி எனக்கு தோன்றுது. சோ எப்படி வந்து அது நம்ம வித்தியாசத்தை நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள கால் வந்தது. சோ எப்படி வந்து வித்தியாசப்படுறது? நீங்க சொன்னீங்க அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எதையுமே டு தி டீடைல்ஸ் கொடுத்தாதான் வந்து they understand better and appreciate better அப்படின்னு. சோ ஒரு நேர சந்திச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ரெண்டு அனுராதாக்கு வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் டிவி கோபாலன், சென்னை ராஷ்டிரபதில இருந்து பேசுறேன். நமஸ்காரம் சார், சொல்லுங்க சார். அந்த அனுராதாக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த ஃபியூஷன் மியூசிக்னால கர்நாடிக் மியூசிக் அஃபெக்ட் ஆகுதா இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா அஃபெக்ட் ஆறுது. அது அஃபெக்ட் ஆகாம பண்றது நம்மளோட தரத்துல இருக்கு. நம்மளோட கர்நாடிக் மியூசிக்கோட கோர் வேல்யூஸை விட்டு கொடுக்காம நம்ம ஃபியூஷன் பண்றது அது ஒரு வசதியான ஒரு விஷயமா இருக்கு. சும்மா ஒரு வாத்தாப்பி கணபதி எடுத்துட்டு அதுல வந்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு வந்து அதை ஃபியூஷனா பண்றதுங்கிறது எனக்கு விருப்பமான விஷயம் கிடையாது. ஒரு இன்னொரு சங்கீதத்தை எடுத்துட்டு அதுல இருக்கிற ஸ்ட்ரெங்க்ஸ் அதை எப்படி நம்மளோட சங்கீதத்தை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம அதை கத்துண்டு அதை இன்க்ளூட் பண்ணலாங்கிற அந்த ஒரு ஆங்கிள்லயே நான் இது வரைக்கும் நான் ஃபியூஷன் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஃபியூஷன்னு பண்ணாம ஒரு கிளாசிக்கல் சிஸ்டம்லயும் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு அவளோட மியூசிக்கை கத்துண்டு அதுல நம்ம ஸ்வரங்களை கொண்டு வந்து எப்படி அவள்த நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்ல தான் இது வரைக்கும் நான் பண்ணினதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஃபியூஷன் மியூசிக்கை கேர்ஃபுல்லா பண்ணணும். அதான் அப்போ நம்ம தரம் குறையாம இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா குளோபல் மியூசிக்ல நீங்க வந்து உங்களுடைய ஒரு முத்திரையவே பதிச்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ குளோபல் மியூசிஷியன்ஸோட யூ ஹேவ் பீன் பிளேயிங் யுவர் ஆன் தி வயலின். ஸோ அங்க வந்து என்ன மாதிரி அந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது? நம்ம பேசின கேள்விக்கு திருப்பி வருவோம், பட் இதை பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்க அந்த குளோபல் மியூசிக்ல கூட ஒரு லைட் மியூசிக்கோ இல்லை அந்த கண்ட்ரியில் இருக்கிற நான் கிளாசிக்கல் மியூசிக்கையோ எடுத்து நாங்கள் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு கர்நாடக சங்கீதம் எவ்வளோ முக்கியமோ அந்த முக்கியத்துவம் இருக்கிற சங்கீதத்தை தான் அந்தந்த கண்ட்ரிலேருந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக்கோ ஒரு ரொம்ப மதிப்புக்கு உயர்வான மதிப்பு இருக்கிற ஒரு மியூசிக்கை தான் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் வந்து அதை அப்படியே சுத்தமாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவ பாடுறதும் இருக்கு, அவ பாடுறதுக்கு காம்பரபிளா நம்ம பாடுறதும் இருக்கு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாய்வான்லேருந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவள் வந்து அந்த கலையே இப்போ அழிஞ்சுண்டு வரா மாதிரி இருக்கிற நங்குவான் மெலடின்னு அவள் வந்து பாடினா. அவள் பாடும்போது நீங்களும் கூட பாடுங்களேன்னு என்ன சொன்னா. அப்போ அவளோட பாட்டோட அர்த்தத்தை நான் புரிஞ்சுண்டு அது எந்த மெலடியில வந்ததுங்கிறத புரிஞ்சுண்டு அதுல வந்து எனக்கு வந்து அகநானூறு புறநானூறுலேருந்து ஒரு செய்யுள் அதுக்கு சூட்டபிளா எனக்கு கிடைச்சது. அதை எடுத்து தமிழ்ல நான் ஆபேரியில நான் அவ பாடின உடனே நான் அதை பாடினேன். அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல எக்ஸ்சேஞ்சும் போது எனக்கும் அவள்கிட்டேருந்து நிறைய கத்துக்க இருக்கு, அவளுக்கும் என்கிட்டேருந்து நிறைய கத்துக்க இருக்கு. இந்த ரெண்டு சிஸ்டம் ஆஃப் மியூசிக்லயும் காமனா எவ்வளோ மியூசிக் இஸ் அ காமன் லாங்குவேஜ், அதுவும் அதுல வெளிப்படுறது. ஒரு பாரம்பரியமிக்க இசை அப்படிங்கிறது நமக்கு மட்டும் சொந்தம் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்களுடைய பாரம்பரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படி இணைக்கிறதுங்கிறது தான் உங்களோட போக்கஸா இருந்து. ஒரு நேர சந்திச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 क्वेश्चन இருக்கு. இப்போ சங்கீதத்தை வந்து கத்துக்க வரவா எல்லாருமே ப்ரொஃபஷனலா போகணும்னு தான் வராளா? அது உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி இருக்கு? அது ஒரு क्वेश्चन. அண்ட் சங்கீதத்தை வந்து ப்ரொஃபஷனலா மட்டும் போகாம சங்கீதத்தை ஜஸ்ட் ஃபார் சாட்டிஸ்பாக்சன் சேக் கத்துக்க வரேன். ஆர் இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்குலாம் இப்போ பயங்கர ப்ரெஷர் ஸ்கூல்ல அப்படி இப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாமே நாட் வெரி கீன் இன் சென்டிங் தெம் டு கிளாஸ் ரெகுலர்லி. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த சங்கீதத்தோட அருமையை சொல்லி ஆர் எப்படி அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி விடலாம், அட்லீஸ்ட் டு லிசன், கத்துக்கிறத ஒரு நன்னா பாடுறதுக்கு அவளுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி விடலாம், இது ரெண்டும் தெரியணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் தான் கத்துக்கிறாளா இல்ல சாட்டிஸ்பாக்சன் சேக் ஆல்சோ பீப்புள் கம் டு யூ, அது தெரியணும். நன்றி. நான் டிவில கேட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு விஷயத்துக்கும் வரா என்கிட்ட. இதுல ஒரு கேட்ச் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அந்த சங்கீதத்தை நிறைய உழைச்சு நிறைய பண்ண அதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு இன்னும் அதிக அளவுல இருக்கு. அதை உழைக்காம அதை ஏதோ கிளாஸ்க்கு போறேன்னு நீங்க போக போக அதுல அதோட அருமையும் அது எதுக்காக நம்ம பண்றோங்கிறதும் தெரியாம போயிடுறது. அதனால நம்ம பெரிய சங்கீத வித்வானா ஆனும் ஒரு அதை ப்ரொஃபஷனா எடுத்துக்கணும்னு இல்லட்டா கூட அதை சின்சியரா பண்ணி அதுல உழைக்க வேண்டியதை உழைச்சாதான் ஒரு இடத்துல ஒரு சின்ன பாட்டையாவது நம்ம போய் உருப்படியா பாட முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக அதை வந்து அங்க பாடுறது இங்க பாடுறதுன்னு நம்ம ஒரு 2-3 இடத்துல அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அதுல ஒரு மோட்டிவேஷன், அதுக்காக உழைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் வந்து பெரிய சங்கீத வித்வானா ஆணுங்கிறதோ இல்ல ஆக முடியுங்கிறதோ நம்ம கையில இல்லை. அது கடவுளோட அனுகிரகம் இருக்கணும், அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும், அதுக்கு பல காரணங்கள் அது கூடி வந்தாதான் அது நடக்க முடியும். ஆனா எல்லாருமே அந்த சங்கீதங்கிறது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கறது. நீங்க எந்த வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ராத்திரி நீங்க வேலையிலேருந்து வந்த அப்புறம் ஒரு வயலின் எடுத்து ஒரு பாட்டு வாசிக்க முடிஞ்சாலோ இல்ல ஒரு பாட்டை ஆனந்தமா சுவாமிக்காக நீங்க பாடுறதோ அதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வருது. அது உங்களுக்கு மற்ற வேலையில் நீங்க பண்ணும்போதும் அது இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அதை பண்றதுக்கு கூட உழைக்கணும். அந்த உழைப்பு உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நீங்க உங்க கச்சேரியெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்காம நீங்க பண்ணலாம். இல்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்னா அங்க பாட போறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா அதுக்காக உழைப்பு. ஸோ இட் கோஸ் பேக் அண்ட் ஃபோர்த். அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்போது தான் அது ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. ஆமா இல்லையா? அவளோட கொஸ்டினுக்கு அதனால நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்கு போது ஒண்டி என்கிட்ட வரணும்னு இல்லை. நீங்க சங்கீதத்தை ரசிச்சு அதுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா அதுல உங்களுக்கு பெனிஃபிட் வரும். நான் சொல்லி தரதுக்கும் அதுக்கு ஒரு பெனிஃபிட் எனக்கும் வரும். அதனால இப்போ வந்து உங்களோட இதை பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க, அதாவது நான் சங்கீதம் மட்டும் கற்றுக் கொடுக்கல, வாழ்க்கையை வந்து அதோட சேலஞ்சஸ் எப்படி எதிர்நோக்குறோங்கிற அந்த ஸ்கில்ல வந்து என்னோட குழந்தைகளுக்கு என்னோட சிஷ்யர்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுல வந்து நம்மளோட இதை மட்டும் இல்லாம நம்மளோட கலாச்சாரத்தை, லாங்குவேஜஸ் ரொம்ப முக்கியமா. ஏன்னா சங்கீதத்துல வந்து நம்ம எத்தனையோ மொழிகள்ல கம்போசர்ஸோடதெல்லாம் நம்ம வந்து பாடிட்டு இருக்கும் போது லாங்குவேஜஸ் எப்படி வந்து இந்த லாங்குவேஜஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு? புரிந்து கொண்டு பாடும்பொழுதுதான் அதை வந்து ப்ராப்பரா எமோட் பண்ண முடியும் நம்மளோட சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும். அப்சல்யூட்லி. ஸோ முதல்ல இருந்தே அதை ஆரம்பிச்சு விடுறது. கீதம் கத்துக்கிறதுல இருந்தே ஒரு வார்த்தைக்கும் அவளுக்கு அர்த்தத்தை சொல்லி தருது. அண்ட் ஒரு டாக்குமெண்டே ப்ரிப்பேர் பண்ணி அவள்கிட்ட கொடுத்துடுறது, இதோட வார்த்தை இதுதான். அது வார்த்தைகளை பிரிக்கும் போதும்
பாதியில பிரிக்காம முழுசா பிரிக்கிறது. நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் சேம் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு காமனா ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் எல்லா லாங்குவேஜஸ்லயும் தெரிய வந்துடுறது. இதை தவிர அங்க அமெரிக்கால சான்ஸ்கிரிட் சொல்லி தரத்துக்கும் தெலுங்கு சொல்லி தரத்துக்கும் தமிழ் சொல்லி தரத்துக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் சொல்லித்தரா. அந்த கிளாஸஸ்ல எல்லாம் என் குழந்தைகள் சேர்ந்து அவ பண்றா. வீட்லயே கூட தமிழ் சொல்லி கொடுத்து அந்த பாட்டெல்லாம் தமிழ்ல எழுதுறதுக்கும் கத்துக்கிறா. சோ ரொம்ப முயற்சியோட அவ கத்துக்கிறதுனால லாங்குவேஜஸ். ஏன்னா அது நீங்க வந்து இந்த அவார்டு என்ன அவார்டு இது பத்தி சொல்லுங்களேன். இது வந்து நான் ஒரு 20 வருஷமா அங்க சாரட்டோகா சிட்டில இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி தரதுனால அந்த சிட்டியே வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. recognizing 20 years of work there. ஆர்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கிற கான்ட்ரிபியூஷன். அந்த ட்ரெடிஷனை, இந்த ஊர் ட்ரெடிஷனை நம்ம அங்க கொண்டு போய் அந்த கல்ச்சர்ல கொடுக்கறதுக்கு அவளுக்கு ரொம்ப இதுதான் நீங்க அந்த உலக அரங்கில் நீங்க மற்ற கலைஞர்களோட இணைந்து பணியாற்றிய விஷயம் இல்லையா? இது ஜஸ்ட் பிஃபோர் தி பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த மாதிரி இப்ப அவரை நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனா இம்மீடியட்லி அவரோட வாசிக்கிற முடிஞ்சது என்னால. So that is how I feel like music is a very common language. Without knowing each other's culture, நம்மளால உடனே ஒருத்தர புரிஞ்சுக்க முடியாது மியூசிக் மூலம். அதாவது பெரிய அந்த காமன் நம்மள இணைக்கிறது வந்து அந்த மொழி வந்து இசையாயிருக்கு. இசை மொழி இல்லையா? அதுதான் முக்கியம். அடுத்த நேயர் காத்திருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம். லக்ஷ்மி ஜெயராம், உங்களோட கேள்வி என்னமா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல கேளுங்கம்மா. ஓகே ஓகே. நான் என்னோட கேள்வி அனுராதா ஸ்ரீதரிடம் ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு. கேளுங்க. சமீபத்தில் நீங்கள் நடத்திய ட்ரினிட்டி 25 கச்சேரிகளில் நீங்களே கம்போஸ் செய்த மேற்கத்திய இசை நம்பர் 1 வாசித்தீர்கள். அந்த இசையை முழுமையாக கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் கர்நாடக இசையும் மேற்கத்திய இசையும் கலந்து ஃபியூஷன் கான்சர்ட்ஸ் நடக்கும் எண்ணம், திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? அது நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேனா. இந்த பீஸ் நான் பண்ணினதுக்கு காரணம், நான் அமெரிக்கால இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளும், அதுவும் நான் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் பிரயோகப்படுத்துறதுனால எல்லா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் வெஸ்டர்ன் வயலின் கத்துக்கோங்கன்னு நான் ரொம்ப என்கரேஜ் பண்றது உண்டு. அப்படி என்கரேஜ் பண்ணி இப்போ எல்லாருமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெஸ்டர்ன் வயலின்லயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கா. அவளோட அந்த ஒரு ஸ்கில்ல வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணணும், அவளோட ஹார்ட் ஒர்க்குக்கு அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னோட தம்பி ஸ்ரீராம் பிரம்மானந்தமும் சேர்ந்து கம்போஸ் பண்ண ஒரு மல்லாரி, அந்த மல்லாரியோட ஒரு பேக்கபிள் கேனன் ஒரு 17ஆவது நூற்றாண்டுல கம்போஸ் பண்ண ஒரு பீஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி நாங்க பண்ணினோம். ஆனா 2 பீஸையுமே தனித்தனியா வச்சுட்டோம். அது ரெண்டுத்துலயும் ஒரு டிரான்சிஷன் கொடுத்து ரெண்டுத்தையும் தூய்மையா அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணினோம். ஆக்சுவலி அவங்க குறிப்பிட்ட அதே நிகழ்ச்சிக்கு எனக்கும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அந்த மொழி அப்படின்னு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த வார்த்தைகள் பதம் பிரிக்கிறது இதோட முக்கியத்துவம் சொல்லும்போது, அது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு தான் அன்னைக்கு வந்து என்ன பாட போறோம் அதெல்லாம் பத்தியும் சொல்லி அறிமுகப்படுத்திருக்கா. ஆனா அதை பேசும்போது வர அந்த ஸ்லாங், அந்த கம்ப்ளீட்லி அமெரிக்கன் ஸ்லாங்ல பேசின அந்த குழந்தை பாடும்போது துளி கூட அதோட இது இல்ல. அது ஏதோ இந்தியால ஆரம்பத்துல இருந்தே கத்துண்டா மாதிரி ஒரு பாதிப்பு தான் இருந்தது அந்த குழந்தையோட மொழியில. அது வந்து நிச்சயமா உங்களுடைய அந்த பிராக்டிஸ்னாலதான் சாத்தியமாச்சு இல்லையா? பிராக்டிஸ்னாலையும் சாத்தியமா இருந்து. நம்ம இப்போ ஒரு மேல்நாட்டுல போய் நம்ம இருக்கும்போது அந்த மொழியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இப்ப இந்த குழந்தைகள் வந்து அசேரி மொழியில, மேண்ட்ரின்ல, தாய்வானீஸ்ல, ஆப்பிரிக்கன் பல மொழிகள்ல, ஸ்பானிஷ்ல எது சொல்லி கொடுத்தாலும் அந்தந்த மொழிக்கு ஏத்த மாதிரி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவளுக்கு பாடுற திறமை இருக்கு. அண்ட் ஸ்கூல்லயே அவ ஸ்பானிஷ் கத்துக்கிறா, சைனீஸ் கத்துக்கிறா, எல்லாமே கத்துக்கிறா. அந்த ஒரு திறமை இருக்கிறதுனால நம்ம ஐ திங்க் இந்த கண்ட்ரில இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போன உடனே நம்மளுக்கு பல மொழிகளை பேசுற திறமை வந்துடுறது. அதே மாதிரி அவ தமிழையும் பாடுறா, தெலுங்கையும் பாடுறா. அது நம்ம கொஞ்சம் உழைச்சோம்னா அவளுக்கு அந்த தமிழ்ல
இப்போ தூன்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு தூ சொல்றோம், அந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவளை பேச வச்சு அதை கொண்டு வந்துடுவோம். ஆமா, அது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க கட்டியிருந்த அந்த உடையில இருந்து அழகா பாரம்பரியமிக்க நம்மளோட தாவணி கட்டிண்டு, சின்ன குழந்தையா இருந்தா பாவாடை சட்டை போட்டு, ஆண் குழந்தைகள்லாம் அழகா குர்தா பைஜாமா போட்டு. அதுல நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகளே வாய்ப்பாட்டும் பாடுகிறது. அவங்களே ஒரு அடுத்த பாட்டுக்கு ஸ்டார்டட் பிளேயிங் வித் வயலின். நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னோட பேர் விவேக். சொல்லுங்க விவேக். அடையார் காமா மியூசிக் காலேஜ்ல கலைமணி முடிச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா. மேம் கிட்ட ஒரு கொஸ்டின் மேம். கண்டிப்பா. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். வந்து இப்போ நான் என்னதான் கலைமணி முடிச்சு வந்தாலும் சர்டிபிகேட்லயே இசை கலைமணி வித்வான், பட் வந்து குரல் அந்த சங்கரி சுத்தம், அந்த சுரஸ்தான சுத்தம்ங்கிறது எனக்கு இல்லை. அதுக்கு காரணம் வந்து பேசிக் ப்ராக்டிஸ் இல்லை, சரியான அணுகுமுறை எனக்கு கிடைக்கல. இப்போ நான் கரெக்டா பெர்ஃபெக்ஷன் பண்ணிக்கணும், எனக்கு அதுல இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்? ஸ்வரஞானம் முதலேந்து கத்துண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துண்டா ஸ்வரஞானம் கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். நான் என்னோட பாட்டுல குரல் நிக்காத குழந்தைகளுக்கு அவ பாட்டுக்கு வந்தா கூட முதல்ல வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்ச நாள் கத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களுக்கு ஸ்வரஸ்தானம் வந்து கையை சரியா வச்சோம்னா அந்த ஸ்வரஸ்தானம் வந்துடும். அதை கேட்டு கேட்டு காதல நம்ம வாங்கிட்டு அதுல நம்மளுக்கு மாறிடும் நம்மளோட இது. என்கிட்ட ஒரு ஸ்வரஸ்தானம் நிக்காத குழந்தைகள் பல வருஷம், 2-3 வருஷம் கத்துண்டு உடனே அவ நன்னா பாடவும் ஆரம்பிச்சுடுறா. ஸோ நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துண்டேன்னா உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். ஒரு சின்ன கொஸ்டின் கட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. இங்க வந்து உங்களுக்கு தெரியும், அதே கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ்ல வந்து மெயின் வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சோ நான் வந்து வயலின் எடுத்திருக்கேன். இப்போ பிராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து என்னோட ஸ்ருதி வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங் என்னோட ஸ்ருதி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணத பெஸ்ட்டுங்களா, இல்ல எந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? நீங்க பாட்டுல இருக்கிற ஸ்ருதியை வயலின்ல வச்சுக்கணுமான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்போ எனக்கு வந்து 1-1.5 அவசியம் இல்லை. நீங்க வயலின்ல வாசிக்கும் போது வேற ஸ்ருதி வச்சுட்டு ஸ்ருதி பாக்ஸோட நீங்க வாசிச்சுட்டு அப்புறம் பாடும்போது 1.5 பாடலாம். ஸ்வரஸ்தானம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அது நீங்க எண்ட் ஆஃப் தி ப்ரோகிராம் அப்போ என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு ஆர்வத்தோட, அதாவது தன்னுடைய குறையை வந்து ஒருத்தர் நிச்சயமா உணரணும். அதை உணர்ந்தாலே அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான முதல் படின்னு சொல்லுவோம். கரெக்ட். அவர் நிஜமாவே அதை உணர்ந்திருக்காரு. அதுல டுவர்ட்ஸ் அச்சீவிங் தட் கோல் அவர் வந்து உழைக்க தொடங்கியிருக்காரு. நிச்சயமா ஒரு சக்சஸ்ஃபுல் கலைஞரா நீங்க வருவீங்க. ஆல் தி பெஸ்ட் விவேக். இப்போ இந்த மாதிரி குழந்தைகளோடு நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஸ்கூல், காலேஜ், ஐ மீன் எல்லா நிலையிலையும் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க. அது எப்படி வந்து அது இந்த மாதிரி ஒரு தொடர்ந்த பயிற்சி உங்களுக்கு வந்து சாத்தியமாகிறது? அதாவது அவ என்கிட்ட வந்து சேரும் போதே நான் சொல்லிடுறது, இது வந்து நான் வெறும் ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி என்ன நினைச்சுக்காதீங்க. ஒரு லைஃப் டைம் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்க போறது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல சேரும் போதோ செகண்ட் கிரேட்ல சேரும் போதோ இன்னும் 8th கிரேட் முடிச்சு நம்ம ஹை ஸ்கூல் முடிக்கும் போது, நம்ம ஸ்கூல்ல அவ்வளோ வருஷம் படிச்சு நம்ம என்ன பண்றோம், வெறும் ஹை ஸ்கூல் தான் படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த சங்கீதத்திலயும் நீங்க அத்தனை வருஷம் படிச்சாலும் நீங்க இப்பதான் யூஆர் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் திங்ஸ். அதனால நீங்க காலேஜ் போனாலும் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். நான் இன்னைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குருவை கேட்டாலும் அவளும் அதே தான் சொல்லுவா. ஸோ இட் இஸ் ஃபார் எவர் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். ஏன்னா சங்கீதம்ங்கிறது ஒரு சாகரம். அந்த கடல்ல இருந்து எவ்வளோ நம்ம தேடி தேடி எடுத்தாலும் எடுத்துட்டே தான் இருக்க போறோம். இதுல உங்களுடைய ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்ருதி மாதா லயம் பித்தா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லயத்தையும் இணைத்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா தாளம் நிக்காம பாடினா அப்புறம் என்ன பிரயோஜனம்? சோ உங்களுடைய சகோதரர் நீங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அவர் மிருதங்கமும் சொல்லி கொடுத்து தாளத்தோட முக்கியத்துவத்தை அது எப்படி பிகினிங்ல இருந்தே தான் கொண்டு வரீங்களா? ஆமா, முதல்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு என்னோட தம்பி ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அங்கேயே அமெரிக்கால என் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஸோ ஸ்ட்ரெங்தனிங் லயம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் அவர் ஆரம்பிச்சிருக்கார். அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை கட்டாயமா எடுத்துட்டே ஆனோம்.
அதுல வந்து அவர் ஜதிகள் அதை எப்படி சொல்லுறது, அது நிறைய கோர்வைகள் சொல்லித்தரது, தீர்மானங்கள் சொல்லித்தரது, அவளுக்கு வந்து லயத்தை பத்தி புரிய வைக்கிறது, அதோட கணக்கு வழக்குகள்லாம் அதுல இருக்கிறதெல்லாம் அவளை தேர்ச்சி பெற வைக்கிறது, அதுல மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கார். அது ரொம்ப விரும்பி குழந்தைகள் அதை கத்துக்கிறா. அது வந்து அது ஒரு அவளுக்கு இது கத்துண்டதுனால கச்சேரி பண்ணும்போது ஒருத்தர் தனியாவர்த்தனம் வாசிக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு கணக்கு எடுக்கும் போது they are not intimidated, they are very comfortable on stage with that. So இது ஒரு complete wholesome learning அவளுக்கு கொடுக்கணும்னா தாளம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக அதை ஏற்பாடு பண்ணணும். அது எனக்கு ரொம்ப I'm very blessed to have my brother do that there. இப்போ உலக இசை பத்தி பேசணும். உலக இசை அப்படின்னும் பொழுது நீங்க பண்ணின இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜங்கிள் புக் ஒரு ஃபிலிமா நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு தியேட்டர் ப்ரொடக்ஷன்ல பல 100 கணக்கான ஷோக்கு லைவ் மியூசிக் அதுல பிரசன்ட் பண்ணதுல நீங்களும் ஒருத்தர் அண்ட் ஒரே இந்தியர் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 4 இந்தியர் இருந்தோம் அதுல. ஒருத்தர் வந்து சித்தார் வாசிச்சார், ஒருத்தர் வீணை, நான் வந்து வயலின் வாசிச்சேன், இன்னொருத்தர் தபலா வாசிச்சார். அதை தவிர மற்ற ஜாஸ் மியூசிஷியன்ஸ் 12 மியூசிஷியன்ஸ் மொத்தம். ஸோ இந்த ஜங்கிள் புக்குங்கிற ஒரு மூவியை வந்து தியேட்டர்ல மியூசிக்கலா ப்ரொடியூஸ் பண்ணினா மேரி ஜிம்மன் ஒரு ரொம்ப ஃபேமஸ் ப்ரொடியூசர், அவ தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணினா. டக் பெக்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் வந்து இந்த ஒரிஜினல் ஸ்கோர் இருக்கு இல்லையா அந்த ஜங்கிள் புக்லயே திரைப்படத்துல அமைஞ்ச அந்த ஸ்கோரையே எடுத்து அவர் ரீஅரேஞ்ச் பண்ணினார். அது பண்ணும்போது அது அந்த ஜங்கிள் புக்குங்கிற கதை வந்து இந்தியால அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு இந்தியன் ஃபிளேவர் கொண்டு வரணும்னு அவ எதிர்பார்த்து அதை பண்ணினா. அது கொண்டு வரும்போது அந்த ஒரிஜினல் டிஸ்னி மூவியோட அந்த மியூசிக் அவ கொஞ்சம் கூட மாத்தாம அழகா கொண்டு வந்தா அந்த கல்ச்சர். இதுல எனக்கு ஒரு பிளெஸிங் என்னன்னா அது ஒரிஜினலா கம்போஸ் பண்ண சர் ரிச்சர்ட் ஷெர்மன் அவரே இருந்தார் எங்களோட இருந்து அவர் பிளெஸ் பண்ணி, அவருக்கு 85 வயதா இருந்து அவர் சர் வால்ட் டிஸ்னியோடயே கம்போஸ் பண்ணி அவரோட பிரதரோட இருந்திருந்திருக்கார். பெரிய ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கார். அவர் கூட இருந்து எங்களை பிளெஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நடத்தினோம். முதல்ல குட்மென் தியேட்டர்னு சிகாகோல ஒரு 2.5 மாசமும், அப்புறம் ஹண்டிங்டன் தியேட்டர்னு பாஸ்டன்ல ஒரு 2.5 மாசமும் அந்த ப்ரோக்ராம் நடந்தது. எவ்ரிடே நடக்கும், எவ்ரிடே ஹவுஸ்ஃபுல்லா நடக்கும். ஒரு 900 to 1000 பீப்புள் அட்டென்ட் பண்ணுவா. அதுல வந்து எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததோட இல்லாம அந்த கேரக்டர்ஸோட ஸ்டேஜ்ல போய் இன்ட்ராக்ட் பண்ணி வாசிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால இந்த தரையில உட்கார்ந்துட்டு நம்ம கர்நாடக சங்கீதத்துல வயலின் எப்படி வாசிக்கிறோங்கிறத முதல் முறையா பல அமெரிக்கர்கள் அப்பதான் பார்த்தா. அதை என்கிட்ட சொன்னா இப்படி கூட வயலினை வச்சுட்டு வாசிக்க முடியுமா அப்படின்னு. நம்ம எவ்வளவு பாப்புலரா நம்ம மியூசிக் இருந்தா கூட இன்னும் பாப்புலரைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதன் மூலமாக. அதுக்கு வந்து நாங்கெல்லாம் நிஜமாவே உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அங்க போய் இருந்தா கூட நம்மளுடைய கலாச்சாரத்தை பரப்பணும் அப்படிங்கறதும் ஒரு நோக்கமா இருந்திருக்கு இல்லையா? அண்ட் நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு விஷயம் நம்மளோட கிளீவ்லேண்ட் ஃபெஸ்டிவல். இங்க இருக்கிற அத்தனை கலைஞர்களும் அங்க வந்து நம்மளுடைய சங்கீதத்தை அங்க இருக்கும் மக்களுக்கு கொடுக்கறது. இப்ப நிஜமாவே அமெரிக்கா அப்படிங்கிறது தொலை தூரம் இல்லை, இங்கதான் அப்படின்னு. அந்த கிளீவ்லேண்ட் உற்சவத்தை நாங்களும் பாக்குற மாதிரியும் வாய்ப்புகள் டெக்னாலஜி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த கிளீவ்லேண்ட் உற்சவத்துல உங்களுடைய ஸ்கூலும் உங்களுடைய ஸ்கூலை சேர்ந்த மாணவர்களும் நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு தலை சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற விருதும் கிடைச்சிருக்கு. இதை பத்தி பேசுவோம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. மேடம், என் குழந்தைக்கு வந்து 9 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து 3.5 வயசுல இருந்துமே நல்லா பாட்டு வருது. நான் நிறைய கத்துண்டு அப்படி போயிட்டு இருக்கோம் மேடம். இப்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல தான் நான் போட்டிருக்கேன். வர்ணம் 3rd இயர்ல படிக்கிறா. இப்ப வந்து ஒரு 7 வர்ணம் என்னமோ முடிச்சிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் எங்கேயாவது இன்னொரு 1 year 4 years அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அந்த 4 yearsல வந்து எனக்கு 20 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வர்ணம்ஸ் அவ்வளவுதான் கத்து கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். கத்து கொடுப்பா. அந்த வெளியில எல்லாம் நம்ம போய் கத்துக்கணும்னா மினிமம் 20 வர்ணம்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. சரி, அது எனக்கு என்ன இதுன்னா இப்ப இருந்து அதே மாதிரி கீர்த்தனைகள் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் தான் கத்துக்க முடியறது.
நிறைய வெளியில காம்படிஷன்ஸ் எல்லாம் போகணும்னா நம்மளால அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நன்னா இதுல நன்னா பாடுறா. அவ கத்துக்கிறத நன்னா ப்ரொடியூஸ் பண்றா. இப்ப நான் வெளியில போனேன்னா அதாவது என்ன சொல்றேன்னா வர்ணம் ஒரே குரு கிட்ட ஒரே இதுலயே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போனா பெட்டர்னு சொல்றாலே அது கரெக்டா மேடம்? இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுமா அந்த ஏஜுக்கு? அதுதான். சரி, 9 வயசு ஆறுது. ஆமா 9 வயசு ஆறுது மேடம். ஓகேமா, புரிஞ்சதுமா கேள்வி. ஓகே, நன்றி. ஓகே. இது ஒருத்தர் சொல்லித்தரதோட மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் இப்போ வந்து நிறைய வர்ணம் சொல்லி தருவேன். ஆனா அந்த வர்ணம் எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் வெளியில போகணும்னு வெயிட் பண்றது கிடையாது. அந்த வர்ணத்திலேயே நல்ல டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்து அவளுக்கு வந்து மேல்காலம் கீழ்காலம் பண்றதுக்கு, திஸ்ரம் பண்றதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்னா, அட்வான்ஸ்டா கம்மகம்சியும் சொல்லி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பாட்டியும் சொல்லி கொடுத்துடலாம், வெளியில போய் கொஞ்சம் கொஞ்சமா பாடுறதுக்கும். அண்ட் இந்த மீன் டைம் நிறைய கத்துண்டே இருக்கணும், வர்ணங்கள் கத்துண்டே இருக்கணும், பாட்டு கீர்த்தனைகள் கத்துண்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இவ இருக்கிற சிஸ்டம்ல எல்லாம் கத்துண்டு வெளியில போகணுங்கிற மாதிரி இருக்கு. அவ குரு என்ன சொல்றாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அவங்களோட கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்போ ஒரு குரு கிட்ட இருந்து இன்னொரு குரு கிட்ட மாறும்பொழுது பாடாந்திரம் மாறுமா? உங்களோடது வந்து லால்குடி பாணி, ஒரு எப்படி வாயில ப்ரொடியூஸ் பண்றத நீங்க உங்களோட வயலின்ல கொண்டு வரே, அதுதான் உங்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அவங்க கேட்கறது வந்து இப்ப நிச்சயமா ஒரு குருக்கும் வந்து டெஃபினட்டா பாடாந்திரம் மாறுபடும். எந்த ஏஜ்ல வந்து ஒரு குழந்தைக்கு அதை அந்த மாற்றத்தை அது வந்து டக்குன்னு எடுத்துக்க முடியும்? கொஞ்சம் அதுல தேர்ச்சி பெற்ற அப்புறம் தான் முடியும். இப்ப நானே வந்து வயலின் சொல்லிக்கிறதுக்கு என்கிட்ட வந்தா பாட்டும் என்கிட்ட சொல்லிக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட பாட்டு இன்னொரு பாடாந்தரத்திலயோ இன்னொரு பாணியிலயும் அந்த பாட்டை கத்துண்டு வயலின்ல நான் சொல்லி கொடுக்கிற பாடாந்தரத்துல வாசிக்கிறதுங்கிறது அந்த குழந்தைக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால ஒரே மனசுல என்ன இருக்கோ, நம்மளுக்கு என்ன பாட்டு இருக்கோ அதுதான் வயலின்ல வருது. அதனால ஒரே பாடாந்தரமா இருக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் அந்த ஒருத்தருக்கும் அந்த தேர்ச்சி எப்போ வருதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்த அப்புறம் அவ பண்ணலாம். சோ ஐ திங்க் அந்த குரு வந்து டெஃபினட்டா பெட்டர் ஜட்ஜா இருப்பாங்கம்மா. ஆனா இந்த சின்ன வயசுல வந்து டக்குன்னு குழந்தை எதை கொடுத்தாலும் புரிஞ்சுக்கும். சோ அதை நீங்க தான் அந்த குருவோட சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றிமா அழைச்சதுக்கு. இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், ருக்மணி பேசுறேன் நானு. சொல்லுங்கம்மா. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இருந்தா, இப்ப அவங்க வந்து நடுவுல விட்டுட்டாங்க. இப்ப அவங்க வயலின் கீபோர்டு ரெண்டுமே பண்றாங்களாம். இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறோம்னா மறுபடியும் உங்க வீட்டுல வந்தாக்கா இது பண்ண முடியுமா மேடம்? பசங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. சரி மேடம், வந்து இந்தியால இல்ல, அவங்க வந்து அமெரிக்கால இருந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இது இருக்கு என்னன்னா, அவங்க புதுசா இப்போ ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பாசிபிளா இருந்தா அதுல நீங்க கண்டினியூ பண்ண முடியும். சொல்லுங்க. சோ இவாளோட கேள்வி வந்து நான் சொல்லித்தர முடியுமா? கண்டிப்பா சொல்லித்தர முடியும். நான் இப்போ ஃபியூச்சர்ல ஒரு ஆன்லைன்ல சொல்லி தரலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. எல்லாரும் ஸ்கைப் மூலமா சொல்லித்தரா, அந்த மாதிரி சொல்லி தராம கொஞ்சம் ஒரு என்னோட ஒரு போர்ட்டலே டெவலப் பண்ணியிருக்கோம். அது மூலமா சொல்லி தரத்துக்கு ஒரு வழி இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஆசையா கேட்கறதுனால அவளை எப்படியாவது ரீச் அவுட் பண்ணணும், இந்த சங்கீதத்தை பரப்பணுங்கிறது ஒரு முயற்சியா இருக்கு. சோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவ கான்டாக்ட் பண்ணலாம். என்ன அந்த சைட் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமா, நீங்க வந்து anuradhasridhar.com போய் பார்த்தேன்னா உங்களுக்கு கிடைக்கும். நன்றிமா, நன்றி. சோ அந்த கிளீவ்லேண்ட் உற்சவத்துல உங்களுடைய பள்ளி குழந்தைகள் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு அந்த விருதுகள் பற்றி, அந்த ஒரு ரெகக்னிஷன் பற்றி. ஆமா, பல வருஷங்கள் என்னோட குழந்தைகள் அங்க போயிருக்கா. அதனாலேயே அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து அவ இன்னும் நன்னா பண்ணான்ங்கிறது அந்த கிரெடிட் நான் கிளீவ்லேண்ட் ஆராதனாக்கு கொடுப்பேன். நாங்க முதல்லலாம் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும், அதோட வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஹரிகதான் இன்ட்ரடியூஸ் பண்ணா, அதுல ப்ரைஸ் வாங்கினோம். அப்புறம் பல்லவி காம்படிஷன், அப்புறம் கான்சர்ட் காம்படிஷன். அவ எந்த கேட்டகரி பண்ணாலும் நம்ம குழந்தைகள் போய் அதுல ப்ரைஸ் வாங்கி வந்துடுவா.
அப்புறம் ஒரு வருஷம் வந்து ஸ்கூல் காம்படிஷன் நடத்தினா, அதுலயும் நம்ம ஸ்கூல் நல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல வந்து ஸ்கூல் காம்படிஷன் எல்லாரும் இணைந்து வழங்குற மாதிரி ஸ்கூலா ஒரு ஒரு கச்சேரி கொடுக்கறது ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்கூல் பண்ணினதுல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தது. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் ஒரு ஆசிரியர் அவ வந்து ரெகக்னைஸ் பண்றா, கௌரிப்பா. அதுல ஒரு வருஷம் எனக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட் கிடைச்சது. ஸோ இப்போ கிளீவ்லேண்டில் வந்து அதை தவிர பல புதுமையான தீமேட்டிக் கான்சர்ட்ஸும் பண்ண சொல்லி வி சுந்தரமாமா கூப்பிட்டுருக்கா. அதில் ஒன்று வந்து இந்த ரொம்ப நான் என்ஜாய் பண்ணினது மதுரமணியர் சென்டினரி இயர்னு ஒன்று பண்ணி அதில் ஒரு கச்சேரி குழந்தைகளை கொடுக்க சொன்னேன், என்னையும் சேர்ந்து. அதில் நான் என்ன பண்ணினேன்னா, அவர் மதுரமணியர் பாடியிருக்கிறத அந்த கச்சேரி எடுத்து அவர் என்ன பாடினாரோ அதே ஒரு ஆக்சென்டோட அதே ஒரு எம்பசிஸோட அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அது லால்குடி மாமா அதுக்கு அக்கம்பெனி பண்ணா. அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் கத்துண்டு, என்னோட பிரதர் வந்து வேலூர் ராமபுத்திரன் மாமா வாசிச்சதை அப்படியே எடுத்து அவரும் வாசிச்சு அந்த கச்சேரிய ரசிகர்களுக்கு திருப்பி நினைவு விட்டுறதுக்காக நாங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணினோம். அது ஒரு மறக்க முடியாத கச்சேரி எனக்கு. ஏன்னா ஒரு மதுரமணி ஐயர், லால்குடி ஜெயராமன், வேலூர் ராமபத்ரன் அந்த டீம் திருப்பி ஒரு பிரசன்ட் பண்ண மாதிரி ஒரு எண்ணத்தை நிச்சயமா அதை கேட்டவங்களுக்கு தான் அதோட இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து இந்தியான்னு இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம கலைஞர்கள்லாம் அங்க தேடி வராங்கன்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறது நிஜமாவே இப்போ புரியுது. இன்னொரு பெரிய விஷயம் நீங்க பண்ணது என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்றீங்க அந்த சஸ்டெயின்ட் எஃபர்ட். நீ என்ன கல்லூரிக்கு போனாலும் சரி, நீ என்ன பண்ணினாலும் சரி, சங்கீதத்தை விடாத அப்படிங்கறத வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க ஆழமா போட்டாச்சு இல்லையா? அந்த குழந்தைங்களும் அந்த பெற்றோர்களும் அதை எப்படி வந்து உங்களோட, ஏன்னா இப்போ அத்தனை பேரும் இங்க உங்களோட இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 இடத்துல பிரசன்டட் தி ஷோ அண்ட் உங்களுடைய குருவை வந்து நீங்க கௌரவப்படுத்திருக்கீங்க இதன் மூலமாக. அதை பத்தி அந்த பேரண்ட்ஸோட ஒரு கோஆபரேஷன் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் எப்படி ஏற்படுறது? அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், பேரண்ட்ஸ், நான், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 பேரோட ஹார்ட் ஒர்க்கு தான் ஒரு குழந்தை நன்னா வரத்துக்கு காரணமா இருக்கும். அதனால அந்த முதல் கிளாஸ்லேருந்தே அந்த பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இன்வால்வ்டா இருக்கணும். நான் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வாரத்துக்கு சொல்லி கொடுத்தா அதுல வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கான வேலை இருக்கும். அந்த வேலையை வந்து வீட்டுல போய் அவர் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் தான் உட்காந்துண்டு என்ன சொல்லி கொடுத்தோங்கிறத அவளோட உட்காந்துட்டு பண்ணணும். அண்ட் த்ரூ அவுட் அதுக்கப்புறமும் பல வருஷங்கள் அவ நல்லா வாசிக்க ஆரம்பிச்ச அப்புறம் கூட அந்த பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல அவளோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாதான் அந்த குழந்தை தேர்ந்து நல்லா வரும். ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றா. அவ வந்து நாட் ஓன்லி தட், என்னோட கொள்கைகள் என்ன, நான் என்ன சொல்றேங்கிறத அவ வந்து மாறாம என்னோட ஒத்துழைச்சு பண்ணும்போது டெஃபினட்டா. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ மேடம், என் பேர் மாலதி கணேஷ். சொல்லுங்கம்மா. நான் அவுரங்காபாத் மகாராஷ்டிரால இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி. மேடம் கிட்ட பேசணும் மேடம். பேசுங்க, உங்களுக்காக தான் காத்திருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பொண்ணு பேர் வந்து சஹானா கணேஷ். அவ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சொல்லுங்க. போன்ல பேசுங்கம்மா. டிவி அவுரங்காபாத்ல ஒரு செட்ட வயலினிஸ்ட் கிட்ட வந்து ஒரு 20 வருஷம் கத்துருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு. சரி சரி. கீர்த்தனை ஒரு 20 கீர்த்தனை கத்துருக்கா. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப நாங்க மெட்ராஸ் கூட ஷிஃப்ட் பண்ணலாம்னு இருந்தோம் அவளுக்கு. ஆனா பட் எங்களால முடியல. பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்டோட ஜாப் டிரான்ஸ்பர் ஆகல. சரி. அதனால இப்ப வந்து அவ குரு வந்து இப்ப கார்பரேஷன், அவ அப்பா கார்பரேஷனா நிப்பாட்டிட்டாரு. இப்ப ஃபர்தரா என்னால எப்படி கண்டினியூ பண்றதுன்னே ஒரு ப்ராப்ளமா இருக்கு மேடம். சைட்ல ட்ரை பண்ணோம் நாங்க. ஓகே. ட்ரை பண்ணா லைன்லாம் கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு. சரி சரி. ஓகேமா. And she is singing well and she has a really good bass, you know. சரி, புரியுதுமா, புரியுது. உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்தியாலே என் பொண்ணுக்கு வந்து அந்த பாட்டுல பேர் நல்லா கத்து கொடுக்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு. சரிம்மா, நிச்சயமா உங்களுடைய ஆர்வம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் நாங்க பேசிட்டு இருந்தோம், அந்த குழந்தைக்கு மட்டும் ஆர்வம் இருந்தா போறாது, பெற்றோர்களுக்கும் ஆர்வம் இருக்கணும்னு. நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கீங்க. இப்போ அவுரங்காபாத்லயே பாருங்க, அந்த ஒரு டீச்சர் தவிர உங்களுக்கு வேற டீச்சர் கிடைக்கல. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு 20 வர்ணம் 20 கீர்த்தனைக்கு மேல கத்துட்டு இருக்கும் போது இது ஆன்லைன்ல இஸ் இட் ஈஸி அவங்களுக்கு பிக்கப் பண்றது எப்படி இருக்கும்?
அது? ஆன்லைன்ல பண்ணும்போது அந்த டீச்சருக்கும் சரி ஸ்டூடெண்ட்க்கும் சரி ரொம்ப மோட்டிவேஷன் வேணும். அப்பதான் அதை நேர நீங்க வந்துட்டேன்னா கத்து கொடுத்துடலாம். ஒரு டயத்துல லாகின் பண்ணி அதை பண்ணணும்னா ஒரு கடினமான விஷயம் அது. ஸோ ஒரு நல்ல குரு எப்படியாவது தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதை பண்ண முடியும். நான் இந்த நேருக்கு நேர் இந்த ஆன்லைன்ல மீட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் என்னோட லெசன்ஸ் நான் வந்து ஒரு ரெக்கார்டட் வெர்ஷன்ல கொடுக்குறேன் அவளுக்கு. கொடுத்துட்டு அப்புறம் ரெக்கார்டட் வெர்ஷன்லயே அவளோட சௌரியத்துல அவ கத்துண்ட அப்புறம் நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணிருக்கேன். பட் இவாளுக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் தேடினானா நல்ல குருவா கண்டிப்பாக அமையும். அண்ட் அவளால கத்துக்க முடியும். நீங்க வந்து லக்கிலி இந்தியால தான் இருக்கீங்க. எப்பாவது சென்னைக்கு வரும்பொழுது இங்க இருக்கிற யாரையாவது மியூசிஷியன்ஸ் சந்திச்சு எப்படி அவங்களோட ஸ்டைலுக்கு எது சூட் ஆகும், எந்த மாதிரி குரு வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறது நீங்க யாராவது ஒரு கர்நாடக சங்கீத கலைஞரோட பேசுனீங்கன்னா அவங்க வந்து டெஃபினட்டா உங்களோட பொண்ணோட திறமையை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா கைட் பண்ணுவாங்கம்மா. தொடர்ந்து உங்களோட பொண்ணுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க கண்டிப்பா. இன்னொரு உங்களோட அதாவது வானவில்ல 7 வர்ணங்கள் மாதிரி உங்களுடைய தாத்தா ரொம்ப எல்லாரையும் உங்களை சொல்றது வந்து அந்த கம்போசர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட், அதை வந்து யாருமே விட்டுறக்கூடாது. அப்பதான் வந்து ஒரு திறமை முழு வீச்சுல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ கம்போசர் நீங்க பண்ணிருக்கிற விஷயங்கள்? நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு டியூன் பண்ணியிருக்கேன், வர்ணங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன்ஸுங்க பார்க்கும்போது எனக்கு 2-3 யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஒன்று வந்து சுசம்ஸ்கிருதம்னு ஒரு ப்ரோக்ராம். அது வந்து சம்ஸ்கிருதம் ஆரம்பத்திலேருந்து ஆரிஜின்லேருந்து இன்னைக்கு மட்டும் அது எவ்வளோ டெவலப் ஆயிருக்குங்கிறத தீமேட்டிக்கா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ஸையும் நம்ம எப்படி மியூசிக்கலாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதில் வந்து வால்மீகி ராமாயணமும் இன்க்ளூடடாக இருந்தது. அதில் நிறைய வெர்சஸ் கம்போஸ் பண்ணினேன். அதை தவிர இப்போ வேர்ல்ட் மியூசிக்குக்காக சிலப்பதிகாரத்தை எடுத்து அதை டியூன் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கம்போஸ் பண்ண. இப்போ நான் அந்த மல்லாரி கம்போஸ் பண்ணேன்னு சொன்னேன். அந்த மாதிரி தில்லானாஸ், வர்ணம்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்காவில் இருக்கு. இப்போ அடுத்தது பகவத்கீதா ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கா. ஸோ அதை எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அதை பண்றதுக்கு. ஓகே, உங்களுடைய ஃபியூச்சர்ல இப்பவே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய எதிர்பார்த்து, அதாவது எதுவுமே நம்ம வந்து எதிர்பார்க்காத போது சில விஷயங்கள் அமையும் போது அது நிஜமாவே திருப்திகரமாக இருக்கும். ஆனா எவ்ரிடே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையோட தான் நீங்க காத்திருக்கீங்க. ஃபியூச்சர் ஆம்பிஷன் அப்படின்னும் போது என்ன, உங்களுடைய இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சங்கீதத்தை வந்து வேர்ல்டு ஸ்டேஜில் இன்னும் பரப்பணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதை வந்து இன்னும் சுலபமாக எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு திங்கிங் இருக்கு. இவ்வளோதான் எனக்கும் டைம் இருக்கு லைஃப்ல, கத்துக்கிறவாளுக்கும் இவ்வளோதான் டைம் இருக்கும்போது நம்மளால எல்லாரையும் ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி ரீச் அவுட் பண்ணி, ஆனால் அட் த சேம் டைம் ஈவன் ஆஃப்டர் ரீச்சிங் அவுட் அந்த குவாலிட்டியை எப்படி விடாம வச்சுக்கிறதுங்கிறது அந்த சேலஞ்ச் இருக்கு. ஸோ அதுக்காக இந்த ட்ரினிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைன் ஒரு எஃபர்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோட குரு எனக்கு சொல்லித்தரும் போது வெறும் சங்கீதத்தை ஒண்டி சொல்லித்தராம அதை எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற அதையும் வந்து மறைமுகமா அதை சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அதை எப்படியாவது உலகத்துல பரப்பணும். பெரிய பெரிய குருக்கள் என்னோட ஃபேமிலியில் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. லால்குடி மாமா, எங்கள் தாத்தா, மாமா, இவாளோட மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தருது அண்ட் எப்படி அது வந்து நம்ம சுலபமாக எல்லாரையும் ரீச் அவுட் பண்ணுறது, அந்த குவாலிட்டியை லூஸ் பண்ணாமல் அப்படிங்கிற ஒரு கோலோட இப்போ அந்த ட்ரினிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைன் ஆரம்பிச்சு. அந்த குவாலிட்டி, அந்த தரம் அப்படிங்கிற எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகள் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வராங்களா, இல்லாட்டா இப்போ எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்ல இசை மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு யாராவது வர? நிறைய இருக்கா. 70-75 வயசு பெண்களும் வந்து கத்துக்கிறா. நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டே இருக்கா. இதேதான் என்னோட இது, எப்படி எல்லாரையும் எப்படி திருப்திப்படுத்துறது, எல்லாருக்கும் அப்படி சொல்லி தர்றது. இருக்கிற டைம் இவ்வளவுதான் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு புது மெத்தட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் என்கிட்டயே வயசானவா நிறைய கத்துக்கிட்டாங்க. நீங்க வந்து உங்களுடைய சிஷ்யர்கள் எல்லாமே உங்களோட குழந்தைகளா தான் நீங்க பாவிச்சாலும் உங்களுடைய குழந்தைகள் இசையில வந்திருக்காங்களா, உங்களுடைய அடுத்த தலைமுறை? என்னோட சன் கொஞ்ச நாளைக்கு கத்துண்டான்.
பட் அவன் வந்து மெயினாக ஹி டென்ட் டேக் டு மியூசிக். பட் நான் ரொம்ப டேலண்ட் உண்டு, வாசிப்பான், மிருதங்கம் கற்றேன் நான் தம்பிட்டேனும். என்னோட தம்பியோட குழந்தை இப்போ அருண்னு, அவனும் ரொம்ப நல்லா மிருதங்கம் வாசிக்கிறான். ஸோ அடுத்த ஜெனரேஷன் அவனும் பண்ண கேரி ஃபார்வர்ட். இப்போ ஏற்கனவே விவேக் வந்து கேட்டார், நீங்க வந்து இசையை ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக கற்றுக்கொள்ளும் இளைஞர்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் கொடுங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன வந்து நீங்க சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொன்னீங்க மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் உங்களோட குரு கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட பல விஷயங்கள். ஆமா, இல்லை சங்கீதம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துடுத்துன்னா அட் எனி காஸ்ட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் அதுலேருந்து உங்களுக்கு பெரிய வித்வானா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் ஒண்டி இல்லை. அதில் உங்களுக்கு எவ்வளவோ ஒரு மனசு நிம்மதியும் ஒரு தெய்வீக உணர்வும் எவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் அதுலேருந்து அமையும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது அதை விட்டு கொடுக்க வேண்டாம். அண்ட் வயசாகிடுத்து அதனால நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆரம்பிக்க வேண்டாம், பாட்டு கற்றுக்க வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். எந்த ஏஜ்லேயும் நீங்கள் உங்களோட மனசு திருப்திக்கு கற்றுக்கலாம். இப்போ கூட என்கிட்ட ஒரு 35-year-old ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் யூ கேன் பர்சியூ மியூசிக் அட் எனி டைம் அண்ட் ப்ளீஸ் பர்சியூ மியூசிக். ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையா அமைந்த நிகழ்ச்சி. நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோ. நமஸ்காரம் நேயர்களே, வணக்கம்.